சண்டே ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக இன்வைட் வந்திருந்தது. 1 இல்லங்க 2. ஸோ பேக் டு பேக் ஃபங்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு ஈவினிங். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட வீட்ல ஒரு பர்த்டே பார்ட்டி. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டோட ஃபங்ஷன் ஒண்ணு. ஸோ அதுக்காக அப்படியே ட்ரெஸ் ஷாப் வந்திருந்தோம். ஸோ கிஃப்ட் எதாவது வாங்கலாமேன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பாங்களுக்குலாம் வந்து கலர்ஃபுல்லா இருந்தது கலெக்ஷன்ஸும் சூப்பரா. ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்ட்டா ஒரு 7:00 போல ஆயிடுச்சு. யூசுவலா இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் வந்தாலே நாங்க வந்து அவாய்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் அப்போதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கறது அண்ட் கொஞ்சம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரி இருக்கும் பீஸ்ஃபுல்லா. பட் அதுவுமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்து கம்மியான மாரி ஆயிடுச்சு. அண்ட் நாங்க போயிட்டு ஒரு 1/2 கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு உடனே கிளம்புற மாரி இருந்தது. ஸோ அங்கருந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பர்த்டே ஃபங்ஷனுக்காக தான் வந்திருந்தோம். நாங்க வந்து நேரன்னு பார்த்தா பாப்பா நல்லா அழுது அழுது தூங்கிட்டான்னு சொன்னாங்க. ஸோ அவ ஏஞ்சிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்து வேலைய முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சூப்பரா டைனிங் ஹால் வந்து பிரியாணி எல்லாமே சூப்பரா சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறமா போயிட்டு கீழ போயிட்டு பாப்பாவ பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் எல்லாமே குடுத்துட்டு அண்ட் அங்கருந்து கிளம்பிட்டோம். அண்ட் பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போய் தான் வந்து தம்பிக்கு ஊட்ட வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சீக்கிரமாவே